அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவான பைக் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா பைக்னு பேச்சு எடுத்தாலே Yamaha, KTM தான் மைண்டுக்கு வரும். பட் 2020ல இருந்து SVM அப்படிங்கிற ஒரு நியூ பிராண்ட் ஸ்ட்ரைக் ஆகிற அளவுக்கு ஆஃபர்ஸோட ஒருத்தவங்க காம்படிஷனில் இறங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SVMோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா Srivaru Motors. முழுக்க நம்ம தமிழன், அதுவும் நம்ம ஊர் கோவை சிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ணி அசம்பிள் பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட நேம் Prana. Pranaனா மூச்சு காற்று அப்படின்னு அர்த்தம். இந்த பைக்கில் என்ன ஸ்பெஷல்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எலக்ட்ரிக் பைக். எலக்ட்ரிக் பைக்னா உடனே 45 கிலோமீட்டர் தான் டாப் ஸ்பீட், செம போரிங் கான்செப்சுவல் பைக்னு நினைக்க வேணாம். Prana இஸ் அ பவர் பேக்ட் ஸ்டைலிஷ் ஒன் ஆஸ் வெல் ஆஸ் அ சேஃப்டி மெஷர் எலக்ட்ரிக் பைக். இதில் ஹைலைட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா, மெயின்டெனன்ஸ் சார்ஜை கம்மி பண்ணுறதுக்கு இதில் கியர் இல்லை, கிளச் இல்லை, செயின் இல்லை, லெக் பிரேக்ஸ் இல்லை, குறிப்பாக என்ஜினே இல்லை. சேஃப்டிக்காக ஃப்ரண்ட்டில் டுவெல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியர்லேயும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம், அப்புறம் நியூவாக பிரேக்கிங் அசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த பைக்கில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அற்புதமான மெஷினோட ஃபவுண்டர் மோகன் ராமசாமி பற்றி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். இவர் அமெரிக்காவை சேர்ந்த டெஸ்லா அப்படிங்கிற ரெவல்யூஷனரி கம்பெனியில் 20 இயர்ஸாக என்ஜினியராக ஒர்க் பண்ணி நம்ம ஊருக்கு திரும்பி வந்து அதே டெக்கை வச்சு Prana அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பீஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவரோட மிஷனை கோ கிரீன் இந்தியாவை ஊக்கப்படுத்துறது தான். SVM ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணும்போதே பொள்ளாச்சியில் 1600 ட்ரீஸை நட்டி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே அவருக்கும் அவரோட டீமுக்கும் ஒரு பெரிய சல்யூட். Prana பைக் 3 வேரியன்ட்ஸாக வருது. கிளாஸ், கிராண்ட் அண்ட் எலைட்னு வகைப்படுத்தியிருக்காங்க. கிராண்ட் அண்ட் எலைட் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் வேரியன்ட் டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது. கூடிய சீக்கிரமே இதுவும் மார்க்கெட்டுக்கு வந்துன்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி பைக்கோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். நம்பர் 1, ஆல் LED லைட் செட்டப். ஹெட்லைட்டில் பிரைட் ஒயிட் LED செட்டப் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு ஹெட் டேர்னராக இருக்க போகுது. நம்பர் 2, ஃபார் செம ஸ்மூத் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, பேக்கில் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்பர் 3, பைக்கோட கர்ப் வெயிட். இது வெறும் 165 kg தான். ஒரு நார்மல் 200cc பைக்கு இருக்கிற சேம் வெயிட் தான். நம்பர் 4, இதோட கேரியிங் கெப்பாசிட்டி 175 kg வரைக்கும் அசால்ட்டாக புல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்பர் 5, இது ஒரு எலக்ட்ரிக் பைக் தானே, இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டைம் தரேன். ஓகே, இதோட டாப் ஸ்பீடு 123 km/h. ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. இதோட டார்க் டியூக் 390க்கு டஃப் கொடுக்கும். செம்ம பவருங்க, ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. டு புக் டெஸ்ட் டிரைவிங் கிளிக் த லிங்க் ஆன் டிஸ்கிரிப்ஷன். நம்பர் 6, இது ஒரு செம்ம ஸ்பெசிஃபிகேஷனுங்க. ஆமாம், சார்ஜபிள் வைல் பிரேக்கிங் அண்ட் பிரேக் அசிஸ்டிங். நம்ம பிரேக் பிடிக்கும் போது அங்கேருந்து க்ரியேட் ஆகிற எனர்ஜி மூலியமாக பேட்ரிக்கு சார்ஜ் ஆகிக்கும். இது ஒரு செம்ம ஸ்பெசிஃபிகேஷனில். ஓகே, இப்போ பிரேக் அசிஸ்ட்னா என்னென்னா, சப்போஸ் நம்ம ஆக்சலரேட் பண்ணாமல் விட்டோம்னா தானாகவே லைட்டாக பிரேக் பிடிச்சி ஹெல்ப் பண்ணும். அதை நீங்கள் ஓட்டி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போவே டெஸ்ட் ட்ரைவை புக் பண்ணுங்கள். நம்பர் 7, பேட்ரி. கிராண்டுக்கு 4.32 kW பேட்ரி கொடுத்துருக்காங்க. 126 km ரேஞ்ச் போகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் எலைட், இதுக்கு 7.8 kW பேட்டரி கொடுத்துருக்காங்க. 225 km ரேஞ்ச் போகும்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரே சார்ஜில். ரெண்டுமே ஏர் கூல்டு பேட்டரிஸ். பேட்ரி சைக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா இதை 2000 times சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் பேட்டரியோட வாரண்ட்டி பற்றி இன்னும் எதுவும் ஓப்பனாக சொல்லலை. பட் பேட்டரியோட சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்க்காக சில நோட்ஸை சொன்னாங்க. அதை இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். நம்பர் 8, எலக்ட்ரிக் பைக்ஸுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான திங். அதுதான் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். இப்போது மார்க்கெட்டில் ரீசெண்டாக வந்த மற்ற எலக்ட்ரிக் பைக்ஸ் மாதிரி இதுக்குன்னு ஸ்பெஷலான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. வீட்டிலேயே 15 amps சாக்கெட் உதவியோட சார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மலான 3 phase ப்ளக் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. யூஸ்ஃபுல்லாக ஃபுல் சார்ஜ் பண்ண 4 to 5 hours ஆகிடும்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ணணுன்ட்டு நினைக்கிற என்டர்பிரனர்ஸ்க்கு இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. For more details, click the link on description. Number 9,
சர்வீஸ் பாயிண்ட்ஸ். இப்போ பெட்ரோல் பைக் வச்சுருக்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நார்மல் ஒர்க் ஷாப் கொண்டு போவோம். அதே மாதிரி இந்த ஸ்பெஷலான எலக்ட்ரிக் பைக்கு ஏதாவது ஸ்பெஷலான சர்வீஸ் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டால் இன்னும் ஓப்பன் பண்ணலாம். பட் நார்மல் ஒர்க் ஷாப் வச்சுருக்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கிளிக் த லிங்க் ஆன் டிஸ்கிரிப்ஷன். பைக்கோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் பேட்ரி மெஷர்மெண்ட் சேஃப்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். SVM பைக்ஸ் வழங்கும் பிரானா பைக்கோட ப்ரைஸ் 2 lakhs rupees ப்ளஸ் CSR கிரெடிட் 25,000 rupees. CSR கிரெடிட்னா என்னென்னு லேட்டராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்னு சொல்கிறாங்க. அதுக்கு TCOன்னு இன்னொரு நேமும் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஸ்ரீவாரு மோட்டார்ஸோட வெப்சைட்டில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் EMI கேல்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பில் கேல்குலேட் பண்ணுவோம். எங்கள் ஊரில் பெட்ரோலோட ப்ரைஸ் 78 rupees. அப்புறம் நான் 1 monthக்கு நியர்லி 5,000 kilometers ரன் பண்ணுவேன்னு வச்சுக்குவோம். எல்லாமே ஒரு எஸ்டிமேஷன் தான். அப்புறம் என்னோடய பைக் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக். எனக்கு 5 yearsோட ரன்னிங் காஸ்ட் வித் மெயின்டெனன்ஸ் பார்த்தா பெட்ரோல் பைக்கு 5,88,000 வருது. பட் ப்ரானாவில் எலக்ட்ரிசிட்டியோட சேர்த்துனா 1,74,000 தான் வருது. எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா 4,14,000 வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஸோ உங்கள் பைக்கோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பை நீங்கள் பாருங்கள். அதை வச்சு கன்சிடர் பண்ணி பைக்கை ஆர்டர் பண்ணுங்கள். CSRனா கார்ப்பரேட் சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னா பையஸான நீங்கள் 10 ட்ரீஸை பிளான் பண்ணி ப்ரூஃப் கொண்டு வந்தீங்கன்னா 25,000 rupees லெஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே 10 ட்ரீஸை பிளான் பண்ணி 25,000 லெஸ் பண்ணி 2 lakhs rupeesக்கு இந்த சூப்பர் பைக்கை ஓட்டிகிட்டு போங்க. நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். அதுதான் பேட்ரி ஹீட்டிங் இஷ்யூ. பிகாஸ் சின்ன மொபைலே இப்போல்லாம் ரொம்ப ஹீட் ஆகி பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய பேட்ரி இருக்கிற ஒரு வண்டிக்கு என்ன சேஃப்டி மெஷர் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம். பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு டிவைஸை பேட்டரியில் இன்பில்டாக இருக்குது. அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, சப்போஸ் பைக் ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா BMS பைக்கை ஆஃப் பண்ணி பேட்ரி நார்மல் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணும். பேட்டரிக்குள்ளே இருக்கிற 200+ செல்ஸை இது வாட்ச் பண்ணும். சப்போஸ் எங்கேயாச்சும் ப்ராப்ளம் டிடெக்ட் ஆனால் இது இனிஷியேட் ஆகி ரைடர் ப்ளஸ் பைக்கோட சேஃப்டியை உறுதிப்படுத்துது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் கம்மியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஸ்ரீவாரு மோட்டார்ஸ் வெப்சைட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.